ஜீவாத்மா ஒளி அம்சமானா அது வந்த பரமாத்மா பேர் ஒளிதானே, சந்தேகம் இல்லைல்ல? அப்போ பெரியவங்க சொன்னதாவெல்லாம் கரெக்ட் தானா? இறைவன் ஒளிமயமானவன், எங்கும் நிறைந்தவன். அந்த ஒளியிலிருந்து வந்தது தான் இந்த ஜீவாத்மா. அப்போ நிச்சயமாக இதுவும் ஒளி தான். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்த்தாச்சுல, நம்ம உயிரும் ஒளியாக தான் இருக்குது, நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில் இருக்குன்னு பார்த்தாச்சுல, சரிதானா? அப்போ பெரியவங்க சொன்னது ஒன்றும் தப்பு இல்லைல்லவா? நம்ம இறைவன் ஜீவாத்மாவாக நம்ம சிரசினுடைய உள்ள மத்தியில் இருக்கிறாரு, ஒளியாட்டு இருக்கிறாரு. அதையும் பார்த்தாச்சு. உள்ளே இருக்கக்கூடியவரை நம்ம எப்படி பார்க்கறது, எப்படி உணர்றது, என்ன செய்யலாம்? அடுத்த கேள்வி. வெளியில் எங்கேயா இருந்தாலும் பார்த்துக்கலாம், கொடுத்துடலாம். உள்ளே இருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னு வாரீங்க, நைட் அந்த தெருவில் வந்துட்டு இருக்கீங்க, நான் இங்கே உள்ளே இருக்கேன், கதவெல்லாம் பூட்டிருக்கு, ராத்திரி. அப்போ நான் உள்ளே இருக்கேனா இல்லையான்னு வெளியில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வெளியில் நிற்கிறீங்க நீங்கள், நான் உள்ளே இருக்கிறேன். வெளியில் நிற்கிற உங்களுக்கு நான் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? டோரு சும்மா நீங்கள் வந்தோன்னு தானாக ஓப்பன் ஆகிடுமா? நம்ம சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்ன பண்ணணும்? கதவை தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான். இதுக்கு மீனிங் தெரியுதா? இறைவன் இருக்கும் இடம் அறிந்து அவன் இருக்கக்கூடிய இடத்தினுடைய வீட்டு வாசல் கதவை போய் தட்டணும். அப்போ அவன் வீட்டு வாசல் கதவு திறக்கும், உள்ள போகலாம், அவன்கிட்ட போய் என்ன வேணுமோ கேட்கலாம், எல்லாம் தரணும். இது ஞானம். எவ்வளோ பெரிய ஞானம் வரும். அப்போ ஒரு ஆளை சராசரி சாதாரண ஒரு ஆளை பார்க்கணுன்னா கூட அவர் இருக்கக்கூடிய வீடு என்னங்கிறது தெரியணும், அவர் வீட்டு வாசல் கதவை போய் தட்டணும், கூப்பிடணும். அப்போ உள்ளே இருக்கக்கூடியவர் வெளியே வாசலில் திறந்து வாங்க வாங்க உள்ளே உட்காருங்க சாப்பிடலாம், அது எப்படின்னு உபசரிப்பார். அதுதானே? இதே மாதிரி இறைவன் உள்ளே இருக்கிறாரு, அவர் இருக்கக்கூடிய வீடு இதுதான், இந்த வீட்டுக்கு வாசல் எதுன்னு தெரிஞ்சு அங்கே போய் தட்டுங்க. தட்டினீங்கன்னா வாசலை உள்ளே இருக்கக்கூடிய இறைவன், உள்ள மத்தியில் இருக்கக்கூடிய இறைவன், நீங்கள் வாசல் கதவை போய் தட்டினீங்கன்னா வாசலுக்கு திறந்து உங்களை உள்ள கூட்டிட்டு போவார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, இறைவன் இருக்கக்கூடிய வீடை தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த வீட்டுக்கு வாசல் எதுன்னு தெரியணும், எங்கே போய் தட்டணும்னு தெரியணும். அப்போ நீங்கள் ராத்திரி வாரீங்க, தெருவில் நிற்கிறீங்க, இங்கே நான் உள்ளே இருக்கிறேன், நான் இருக்கேங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க? முதல்ல ராத்திரி நான் இங்கேருந்து படிக்கவோ எழுதவோ ஏதோ செய்யிட்டுருக்கேன், இல்லை தூங்குறேன், நான் முழிச்சிருக்கேனா தூங்குறேனாங்கிறத முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க? ஃபோனில் அந்த தூரம் போடுங்க. ஃபோன் பண்ணது எப்படி ஃபோன் பண்ணி கேட்பீங்க? உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஆளை கான்டாக்ட் பண்ணணும், ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணதுக்கு என்ன வேணும்? ஒரு கோடு நம்பர் வேணுங்களா? இறைவன் எங்கே இருக்காருன்னு தெரியாது, அவரை கான்டாக்ட் பண்ணதுக்கு கோடு நம்பரும் தெரியாது, நீங்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்க? எப்படி ஃபோன் பண்ணி கேட்பீங்க? தெரியாத ஒரு ஆள் இறைவனுக்கு கான்டாக்ட் பண்ணதுக்கு நம்பர் தான் தெரியாது, நம்பர் தெரிஞ்சு நீங்களே கான்டாக்ட் பண்ணி போயிருக்கலாமே, தெரியாது இல்லவா? அப்போ அவரை எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்க? முதல்ல இருக்கிறாரா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதிச்சிடுங்க. வெளியில் வாரீங்க, நான் இங்கே மாடியில் உட்காந்து தூங்குறேனா இல்லை முழிச்சிருக்கேனாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிடுங்க? ஃபர்ஸ்ட் ஒருத்தரையும் கேட்காண்டாம், ஒருத்தரையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாண்டா, நீங்களே தெரிஞ்சுக்கிடலாம். எப்படி தெரிஞ்சுக்கிடுங்க? சாதாரண கேள்வி. டைமிங்ஸ். இந்த டைம் ராத்திரி நீங்கள் வாரீங்க, வீட்டு வாசல்கிட்ட வந்தாச்சு,
வீட்டுக்கு முன்னே நிற்கிறீங்க, நான் இங்கே வந்து மாடியில் இருக்கிறேன், நான் முழிச்சிருக்கிறேன்னா இல்லை தூங்கிட்டேன்னா இருக்கிறேன்னா எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னு கேட்குறேன். கதவை தட்டு. கதவுலாம் ராத்திரி பூட்டி இருக்கு. சரி, லைட் எரியுதா தெரியலாம்ல. வெளியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருந்துன்னா லைட் எரிஞ்சுன்னா அப்போ முழிச்சிருக்காருன்னு அர்த்தம். லைட் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கு, ஒரே இருட்டாக இருக்குன்னா தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதானே? அப்போ வெளிச்சம் இருக்கா, வெளிச்சம் இருக்குன்னா அப்போ முழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இவ்வளோதானே ஆன்சர். இப்போ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் அப்படி கொஞ்சம் புரிஞ்சு சிந்திச்சு பதில் சொல்லிட்டீங்கன்னா ஈஸி. இதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ இறைவன் இருக்கக்கூடிய வீடு இது, உள்ளே இருக்கிறாரு, அப்படிதானே? உள்ள எப்படி இருக்காரு? ஒளியா இருக்கிறாரு. இந்த வீட்டில் உள்ள இருக்கிறாருங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுடுவீங்க? லைட் எங்க இருக்குன்னு பாருங்க, அந்த இடத்துல அப்போ இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த வீட்டில் தலையாகிய இந்த வீட்டுக்கு உள்ள இறைவன் இருக்காரு. இந்த தலையாகிய இந்த வீட்டில் எங்க உங்களுக்கு லைட்டு தெரியுதுன்னு பாருங்க. எங்க தெரியுது? கண்ணுல தெரியுதா? காதுல தெரியல, மூக்குல தெரியல, வாய் திறந்தா இருக்கு, வாய்க்குள்ளேயும் தெரியல, மண்டையில ஒண்ணுமே தெரியல. கண்ணுல வந்து ஒளி தெரியுதா? அப்போ அந்த இடத்துல உள்ளதான் இருக்காருன்னு அர்த்தம், பக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம். அவர் உள்ள இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வெளிச்சம், அவர் ஒளி ஆனதுனால அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுது. அப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு வழி அந்த ஒளியை பிடிச்சுக்கிட்டு போயிடலாம். புரியுதா? காதுல தெரியல, மூக்குல தெரியல, வாயில தெரியல, தலையில ஒன்றும் தெரியல, வேற எங்கேயும் தெரியல. நம்ம உடம்புல வேற எங்கேயாவது தெரியுதா ஒளி? கண்ணுல மட்டும்தானே தெரியுது. இறைவன் ஒளியா இருக்கிறாரு. ஒளியா இருக்கக்கூடிய இறைவனை தெரியக்கூடிய இடம், துலங்கக்கூடிய இடம் கண். கண்ணுல உயிர் இல்ல, உள்ள இருக்கிறார் உயிராட்டு, இறைவன் ஒளியாட்டு. அது தெரியக்கூடிய இடம் கண். அப்ப அந்த இடத்துல தெரியுதுன்னா அங்க ஒரு வாசல் இருக்குன்னு தானே அர்த்தம். இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒளி தெரியும்னா அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒளி வாசல் ஒளி தெரியணும்னா ஒரு வாசல் இருக்குன்னு தானே அர்த்தம். ஜன்னலோ வாசல் ஏதோ ஒரு இருக்குன்னு தானே அர்த்தம். இருந்தா தானே தெரியும். சுவர் இருந்தா தெரியாது இல்லவா? புரியுதுலா? அப்ப அங்க வந்து ஒரு வாசல் இருக்குன்னு அர்த்தம். வாசல் இருந்ததுனாலதான் அந்த ஒளி தெரியுது. ஆனா அந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல்னா அடைச்சும் இருக்கு. இப்ப இந்த விளக்கு இருக்கு பாருங்க, விளக்கு எங்க இருக்கு? உள்ள இருக்கு. நம்ம வெளியில இருந்தானே பாக்குறோம். எப்படி நமக்கு வெளியே தெரியுது? கிளாஸ் இருக்கிறதுனால தெரியுது. அதுல ஒரு மரக்கதவை போட்டு தெரியுமா? புரியுதா? ஏன் தெரிஞ்சது? கிளாஸ் வச்சதுனால. அதுல ஒரு மரக்கதவு இருந்தா தெரியாது. அப்ப கிளாஸ் இருக்குதுனால உள்ள வெளிச்சம் நமக்கு பார்க்க முடியுது. கண்ணுல ஏன் வெளிச்சம் தெரிஞ்சுன்னா இங்கேயும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு கதவு. மரக்கதவு இருந்தா குருடை. புரியுதா? குருடை யாருன்னு தெரியுதா? கண்ணு இருக்கும் சிலருக்கு, ஆனா பார்வை இருக்காது. ஏன்? அங்க மரக்கதவு இருக்கும். அதனால வெளிச்சம் உள்ள வெளிச்சம் வெளியே தெரியல, அவருக்கு ஒன்றும் தெரியல. நமக்கு வந்து இந்த கிளாஸ் மாதிரி ஒரு கதவு தான் இருக்கு. அதனால அந்த ஒளி தெரியுது. நம்மளால எல்லாத்தையும் பார்வையினுடைய சக்தி இருக்கிறதுனால எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அந்த சக்தியை கொடுக்கறது உயிர் சக்தி. உயிர் சக்தி தான் இங்க பார்வை சக்தியா வருது, இங்க கேட்கக்கூடிய சக்தியா வருது, இங்க நுகரக்கூடிய சக்தியா வருது, இங்க சிந்திக்கக்கூடிய சக்தியா வருது, இங்க வந்து பேசுற சாப்பிட்ற அதை ஜீரணிக்கிற சக்தியா இங்க வருது. அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சக்தியா முடியுது. கண்ணுல வந்து பார்வை சக்தியா வருது, அதே உயிர் தான். அது கிளாஸ் போட்டதுனால தான் தெரிய வருது. புரியுதா? அப்ப இந்த இடத்துல வாசல் இருக்குது. அது எப்படிப்பட்ட வாசல்? கண்ணாடி மாதிரி ஒரு வாசல். ஏன் இந்த விளக்கை ஏற்றி சொன்னார்னா இதை உணர்த்துறதுக்கு தான். சும்மா குத்து விளக்கு ஏற்றிங்கோ அந்த விளக்கு ஏற்றிங்கன்னு சொல்லல வளர.
கண்ணாடி கூண்டு விளக்கு ஏற்றி வைங்கன்னு சொன்னார். சன்மார்க்க சங்கம் வளலா சங்கத்தில் உள்ள ஒரு வயலுக்கு அர்த்தம் தெரியாது. வளலார் ஏற்றி வச்சோன்னா அது எப்படி ஏற்றி வச்சுட்ருக்கோம். ஏன் இந்த மெய்ப்பொருள் விளக்கத்தை சொல்றதுக்காக வேண்டி இதை வச்சிருக்காரு. உயிராகிய ஒளி இறைவன் உள்ள இருக்காரு. அதை கண்ணில் தொலங்குது. எப்படி தெரியும்னா இந்த கிளாஸ் இருக்கிறதுனால தான் அதை உணர்ந்துக்கிடுங்கிறதுக்கு தான் இந்த கண்ணாடி விளக்க வைக்க சொன்னார். அப்போ கண்ணாடி மாதிரி நமக்கு கண்ணில் ஒரு மறைப்பு திரை இருக்குது. அதனால உள்ள ஒளி கண்ணில் தெரியுது. அதனால நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்ம உடல் நிலைமை. இறைவன் உயிராக ஒளியாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிலைமை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில உள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கணும்னா இந்த வாசலை திறந்துக்கிட்டு நேரம் உள்ள போயிடலாம்ல. இப்போ இந்த விளக்கு ஏற்றணும், எண்ணெய் ஊற்றணும்னா என்ன செய்யணும்? திறந்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றவோ திரியை தூண்டி விடவோ செய்யலாம். அப்படிதானே? அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலை நம்ம பெருக்கணும்னா இந்த கதவை திறக்கணும், உள்ள போகணும், உள் ஒளியை பெருக்கணும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி மாணிக்க வாசகர் பாடுவார். எல்லா சித்தர்களும் சொல்றாங்க. அப்போ கண் வழி புகுந்து உள்ள நம்ம ஜீவனை அடைகிறது தான் ஞானம். உயிர் இங்க இருக்கு, அது துலங்குற இடம் கண். கண்ணுல உயிர் இல்லை, துலங்கக்கூடிய இடம். உயிர் இருக்கிற இடம் உள்ள இருக்கக்கூடிய உயிர் கண்ணுல துலங்குது, காதுல துலங்குது, கேட்கக்கூடிய ஆற்றலாக கண்ணுல துலங்குது, பார்வை ஆற்றல். அதே ஒளி அம்சம், அதே ஒளி அம்சம் விளங்குறதுனால அதை பிடிச்சுக்கிட்டு ஈஸியா போயிடலாம். புரியுதா? வேற எந்த நிலையிலையும் நம்ம புரிஞ்சுவிட முடியாது, உணர முடியாது. அதே தன்மை அப்படியே விளங்குறதுனால அப்படியே அந்த ஒளியை பெருக்கி அப்படியே அங்க போயிடலாம். இன்னும் எப்படி இருக்குன்னா இதுதான் உச்சி, இதுதான் உச்சின்னு வச்சிருங்க. இங்கே இருந்து ஒரு நரம்பு அப்படியே இறங்குது. இதுதான் நம்முடைய அண்ணாக்கு வாய் மத்தி. உச்சிக்கு கீழடியோ அண்ணாக்கு மேல் வைத்த விளக்கு நித்தமெரிதடி வாழை பண்ணேன்னு சொல்றாங்களா. இந்த இடத்துல நம்முடைய ஜீவன் இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு நாடி வலது கண்ணுக்கும் ஒரு நாடி இடது கண்ணுக்கும் வருது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒளி தான் இது வழியா இங்க தெரியுது, இது வழியா இங்க தெரியுது. இங்க ஒளி இருக்குன்னு இல்லை, இந்த ஒளி தான் இங்க தெரியுது. இந்த ஒளி இங்க தெரியுதுன்னா அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும்? குகை மாதிரி ஒரு இடம். நம்ம ஜூஸ் குடிக்கும்ல ஸ்ட்ரா, புரியுதா? அதே மாதிரி இங்க வேக்கண்ட் இருக்கு. இந்த இடத்துல உள்ள ஒளியாக இங்க தெரியுது. நீங்க இந்த இடத்துல ஒளியை பெருக்கினீங்கன்னா அந்த ஒளி இங்க இங்க சேர்ந்துடும். இப்ப நம்ம செய்யக்கூடிய தவம் என்னன்னா கண்ணில் துலங்கக்கூடிய இந்த ஒளியை பெருக்கிறது தான். இப்ப இந்த விளக்கு பெருசாக்கணும், என்ன பண்ணணும்? திரியை தூண்டி விட்டா போறோம். திரி இப்ப கொஞ்சமா எரியுது, அதை கொஞ்சம் தூண்டி விட்டீங்கன்னா பெருசா எரியும், அவ்வளவுதானே? இங்க துலங்கக்கூடிய இந்த ஒளிய தூண்டி விடுங்க. தூண்டி 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 இந்த ஒளியை பெருசாக்குங்க. இந்த ஒளி பெருசாகும் போது என்ன செய்யும்? வெளியிலேயே வரும். இங்கதான் ஒரு கண்ணாடி திரையில இருக்குது, கண்ணாடி திரையில இருக்குது. அப்ப ஒளி வெளியே வராதுல, உள்ள வழி இருக்குல்லவா, இப்படி வந்துடும். இங்க தூண்டக்கூடிய இந்த ஒளி, இந்த பிரகாசம், இந்த ஒளியினுடைய ஜுவாலை இது வழியா இங்க சேரும். இது வழியாட்டு இங்க சேரும். இந்த ஜுவாலையும் இந்த ஜுவாலையும் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், இந்த ரெண்டு கலைகளும் ஒளி கலைகளும் இங்க என்னைக்கு சேருதோ இதுதான் நம்முடைய உயிர் ஸ்தானம், ஆத்மஸ்தானம், ஞானம். இங்க சேரக்கூடிய அன்னைக்கு ஞானம், அறிவு துலங்கும். ஆத்ம ஜோதியை நம்ம உயிரை நம்மளே பார்க்கலாம். சூட்சும சரீரத்துடைய சக்தி, ஆற்றல், இறை ஆற்றலை பார்க்கலாம். இதை என்னைக்கு நம்ம பார்க்குறோமோ அதுக்கு பிறகு நீங்க பார்க்குற இடமெல்லாம் ஜோதி தான், இறைவன் தான். இதை பார்த்தாதான் எங்கேயும் இறைவனை பார்க்கலாம். இது பார்க்காத வரைக்கும், இது மறைப்புகிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது இங்க வரும்போது இந்த மறைப்பு விலகிடும். இந்த மறைப்பு விலகியாச்சுன்னா இந்த ஒளி டைரக்டா பார்த்துடலாமா? எல்லா இடத்துலையும் அதே இறைவனை பார்க்கலாம். இந்த மறைப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்த்தா தெரியாது. இந்த ஒளி ரெண்டும் இங்க சேரும்போது இந்த மறைப்பு விலகும். இந்த மறைப்பு விலகியாச்சுன்னா எங்கேயும் இறைவனை பார்க்கலாம்.
பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தம். எப்போ இது ஓப்பன் ஆனா, இந்த 2 கலைகளும் ஓப்பன் ஆனா, இந்த 2 கலைகளும் இங்கே வந்து சேர்ந்தா, சூரிய கலையும் சந்திர கலையும் அக்னி கலையில் வந்து ஆத்ம ஜோதியோட ஐக்கியமாகும் போது மூச்சுடரும் ஒன்றாய் முடிந்ததோர் ஜோதி பாதம் அச்சுதனும் அயனும் காண ஆனந்தமா பாதம் மெய்ச்சுடர் உதயமாக விளக்கொளி உண்மை செய்வாம். மெய்ச்சுடர், இந்த சுடர் உதயமாகணும். உதயமாகும் போது இங்கே வந்து சேரும். இங்கே வந்து ஆத்ம ஜோதி பிரகாசிக்கும் போது தான் இறை காட்சி அனுபவம். இவ்வளவுதான் ஞானம். இவ்வளவு நேரம் நான் ஏதாவது கதை சொன்னேனா, ஏதாவது புராணத்தை பற்றி பேசினேனா, கடவுள் அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு ஏதாவது சொன்னேனா? ஒன்றுமே வேண்டாம். அதெல்லாம் குழந்தைகளுக்கு பக்தியாக சொல்லப்பட்டது. கோயில் அது இது பக்தி, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பக்தி, கீழ்நிலை. ஞானத்துக்கு நான் யார் அப்படிங்கிறத உணர்றதுக்கு வழிகாட்டுறதான் ஞானம். நான் யாரு? ஆத்மா, பரமாத்மாவுடைய அம்சம். பரமாத்மா பேரொளி, ஜீவாத்மா அதே ஒளியினுடைய சின்ன ஒளி அம்சம். அது துலங்குற இடம் நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில். துலங்குற இடம், வெளிப்படுற இடம் 2 கண்களில். கண்களில் தெரியக்கூடிய அந்த ஒளியை பிடிச்சு அதை தூண்டி அந்த ஒளியை பெருக்கி ஆத்ம ஜோதியோடி போய் நம்ம சேரணும். ஆத்ம ஜோதியோடி போய் நம்ம என்னைக்கு அதை தூண்டி பெருசாக்கி சேர்கிறோமோ உணர்கிறோமோ அதுதான் ஞானம். அப்பந்தான் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே உணர்வான். தான் யார் அப்படிங்கிறத அறிவான். தான் யார்? ஜீவாத்மா, இறைவனுடைய அம்சங்கிறத அப்பந்தான் அறிவான். அப்போ அவனுக்கு எல்லாம் தொடங்கும். அப்பந்தான் அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். தன்னை பற்றி தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம உணர்ந்துட்டோம்னா அவனே நமக்கு வழிகாட்டுவோம்ல. எல்லா சித்தர்களும் ஞானிகளும் இறைவன் வழிகாட்ட தானே வாழ்ந்தாங்க. அப்படித்தான் வாழலாம் நாமும். அதுக்கு இதுதான் ஒரே வழி. இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. மற்றதெல்லாம் பக்தி, கர்மம், யோக நிலைகள். ஞானம் கிடையாது. ஞானங்கிறது இந்த ஒரு நிலை தான். கண்ணே சரீரத்தின் விளக்கா இருக்கின்றது. உன் கண் ஒளியுள்ளதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் ஒளியுள்ளதா இருக்கும்னு பைபிள்ல ஜீசஸ் சொல்றார். கண் உள்ளவன் நோக்க கடவான், அவன் பரலோகத்தில் இருக்க பிதாவை அடைவான்னு பைபிள் சொல்லுது. அப்போ கண்ணால் உணர்ந்து அறிந்து ஒளியை பெருக்கிறது, நம்ம ஆத்ம ஜோதி அடைகிறது தான் ஞானம். அதை அடைகிறதுக்கு உண்டான வழி மார்க்கம் தான். குரு மூலமாக, உபதேசம் மூலமாக, தவம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு தவம் செய்தீங்கன்னா உங்கள் கண் ஒளியை பெருக்கி ஆத்ம ஜோதியை நம்ம அடையலாம். அதான் வள்ளல் பெருமான் அழகாக ஒரே பாட்டில் சொல்லிட்டார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து. தவம் எப்படி செய்யணுங்கிறது ஒரு பாட்டில். கண்ணில் மணியில் ஒளியா இருக்கக்கூடிய இறைவனை நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்தா கண்ணீர் அருவியா கொட்டும். கண்ணீர் கொட்டன்னா அந்த இடத்துல ஒளி பெருகுதுன்னு அர்த்தம். ஒளி பெருக பெருக ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்படியே இருந்து நீங்கள் தவம் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒளி, 2 ஒளியும், சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் என்னைக்கு இங்கே வந்து சேருதோ அன்னைக்கு ஞானம் மோட்ச பிராப்தியினுடைய ஆரம்பம். நம்ம செய்யக்கூடிய தவம் சாதனை என்னன்னா 2 கண் ஒளியை பெருக்கி உள்ளொளியோடி போய் சேர்க்க வேண்டியது தான். இதுதான் ஞான சாதனை. புரியுதா? இவ்வளவுதான் ஞானம். இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாருமே சொல்லலை. இது எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்னெல்லாமோ கதை விடுவாங்க. தலைகளை நின்றுங்க, பிராணாயம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இது பிராணாயமத்துக்குலாம் என்ன சம்மந்தம் இருக்குது? அதெல்லாம் யோக முறைகள். யோக முறைகள்லாம் செய்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா உடல் கொஞ்சம் காய சக்தி கிடைக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல உடல் தீர்க்கடகத்திரமாக இருக்கலாம். உடல் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆத்மாவில் நம்ம அறியணும், அதெல்லாம் முக்கியம். ஆன்மாவை அறிகிறதுக்கு உடல் நல்லா இருக்கணும், அது ஒரு காரணம் தானே தவிர உடல் மட்டும் நல்லாக்கி வச்சுட்டு இருந்தால் போகிறார். உடல் நல்லா வச்சுருக்கணும், நல்ல ஆகாரம் சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லபடியாக வச்சுக்கணும். எதுக்கு? ஆன்ம லாபம் அடைகிறதுக்காக வேண்டி. சும்மா எக்ஸசைஸ் மட்டும் பண்ணியிருந்தேன்றதுக்கு எவ்வளோ வெயிட் லிஃப்டர்ஸு, பெரிய பெரிய பாக்ஸரு, அவனுங்க குத்துச்சண்டை வீரர்லாம் இருக்காங்க, பயங்கரம் பலசாலியாக இருப்பான், திடாத்திரமாக இருப்பான். என்ன பிரயோஜனம்? முகமது அலி உலகத்திலே மிகப்பெரிய குத்து சண்டை வீரர், கேன்சர் வந்து. உடல் மட்டும் நல்லா இருந்த போருமா?
மனம் நல்லா இருக்கணும், நம்முடைய ஆன்மாவை கடை தேர்றதுக்கு வழி தெரியணும், அந்த தவம் செய்யணும். அந்த தவம் செய்கிறதுக்கு உடலை நீ பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். வெறுமனே உடலை மட்டும் பத்திரமா வச்சுருந்தா போகிற. உடல் எதுக்கு? உயிரை பார்த்து பிடிக்கிறதுக்கு. அப்போ அதுக்கு தான் உடல்னு வைக்கணுமே தவிர உடலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போகிறது. பிராணாயாமம் அது இந்த மாதிரி யோகம் அந்த யோகம் இது எல்லாம் உடலை கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்கணும். அவ்வளோதான். இவ்வளோதான். இனி சொல்லியாச்சு, இப்படி இருக்குது, நீங்கள் இப்படி பிடிச்சி இப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. செய்யுங்க பார்ப்போம். எல்லாம் சொல்லியிருந்தாச்சுல, இறைவன் இருக்கிறான்னு சொல்லியாச்சு, எப்படி போகணும்னு சொல்லியாச்சு, எங்கேருந்து போகணும்னு சொல்லியாச்சு, எப்படி போகணும்னு சொல்லியாச்சு. போங்க, செய்யுங்க. வழிமுறைகள் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் தியரி. இனி ப்ராக்டிக்கல். எப்படி நம்ம தவம் செய்யணும்னு தொட்டு உணர்த்தினா மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ கண்ணில் மணியில் ஒளியாட்டு துலங்குது அந்த ஆத்ம ஜோதி. அதை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து போகணும். நினைக்கலாம், சரி, எப்படி உணர்றது? நினைச்சா மட்டும் போறாது. நினைச்சிங்கன்னா மனசு எங்கேயும் போகும். இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் கால் கட்டை விரல் தான் இறைவன் இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்க. அந்த இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். கால் கட்டை விரல் நினச்சிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம் உங்களால் நினைக்க முடியும்? மனசு எங்கே இல்லாமல் போகுதா? மனசு நிற்கவே செய்யாது. இந்த மனசை நிறுத்துறதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. உங்கள் கால் கட்டை வரல ஒரு குண்டு வச்சு குத்துங்க. அப்போ மனசு எங்கே போகும்? அங்கேயே தானே இருக்கும், வேற எங்கேயும் போகாதுல. இதுதான் டெக்னிக். அப்போ இறைவன் எங்கே துலங்குறாருன்னா கண்ணில் மணியில் ஒளியாக துலங்குறாரு. அப்போ அந்த இடத்தையே நம்ம நினைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு உணர்வு, காலில் எப்படி வலிங்கிற ஒரு உணர்வு இருந்தோ அதே மாதிரி கண் மணியில் ஒரு உணர்வு இருந்தால் மனசு அங்கே நிற்குமா? அப்படி நிறுத்தணும். நிறுத்தி நிறுத்தி பழகி பழகி தவம் செய்யணும். அதுதான் தவம். அப்போ அந்த இடத்துல ஒரு உணர்வை கொடுக்கறது தான் தீட்சை. உபதேசம் பண்ணினா ஒருத்தருக்கு ஞானம் வராது, தீட்சை பெற்றாதான் ஞானம் வரும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்காருங்கிறது உபதேசம். அப்போ தீட்சை மூலமாக உங்கள் கண் மணியில் ஒரு உணர்வை கொடுத்தா அந்த உணர்வை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் தவம் செய்தாதான் அந்த உணர்வு பெரிதான், ஒளி பெருகிதான் உள்ள ஆத்மஜோதி அடைய முடியும். அப்போ தான் நீங்கள் தவம் செய்ய முடியும். அப்போ உபதேசம் தீட்சையும் பெற்று தவம் செய்தால் மட்டும்தான் அனுபவம். புரியுதா? இதுதான் ஞானம். இவ்வளவுதான். இனி தீட்சை கொடுக்கணும். நீங்கள் அந்த உணர்வை பிடிச்சிட்டு நீங்கள் தவம் பண்ணால் போதும். கண் திறந்து தான் இருந்து தவம் செய்யணும். கண்ணை மூடுனீங்கன்னு இங்கே மனசு எங்கே இல்லாமல் ஓடும். அப்படின்னா கண் திறந்து இருந்தால் மட்டும்தான் அந்த நினைவை நிறுத்த முடியும், உணர்வில் லயிக்க முடியும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து இருந்தால் தான் நெகிழ்ச்சி உண்டாகும். கண்ணீர் அருவியாக கொட்டும், ஒளி பெருகும், உள் போகும். இதுதான் தவநிலை. இப்படி இருந்து தவம் செய்தால் மட்டும்தான் சித்திக்கும். இவ்வளவுதான். இனி தீட்சை கொடுக்க வேண்டியதுதான். வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? வேற ஏதாவது கேட்கணுமா, தெரிஞ்சு விடணுமா சொல்லுங்க. இந்த தவம் எந்த டைம்ல வேணால் பண்ணலாம்? டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரமும் நீங்கள் தவம் செய்யலாம். எந்த நேரம் வேணாலும் செய்யலாம், எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம், எப்படி இருந்து வேணாலும் செய்யலாம். இதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. பீச்சில் உட்காந்து பண்ணுங்க, பூஜை ரூமில் உட்காந்து தான் பண்ணணும்னு இல்லை. பார்க்கில் உட்காந்து பண்ணுங்க, ரோட்டில் உட்காந்து பண்ணுங்க, காரில் போயிட்டு இருக்கீங்க காரில் உட்காந்து பண்ணுங்க.
எங்கே வேணாலும் உட்காந்து பண்ணலாம். உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் போய் உட்காருங்க, தோட்டத்தில் போய் உட்காருங்க, ஆஃபீஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறீங்க உட்காருங்க, சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் டைம் கிடைக்குது உட்கார்ந்து தான் பண்ணுங்க. இப்படி தான் இருக்கணும்ல, எப்படி வேணாலும் இருங்க, சௌரியம் போல் இருக்கணும். செவரில் சாஞ்சு உட்காந்துருங்க, சேரில் இருந்துக்கிட்டுங்க, காலில் நீட்டிட்டு உட்காருங்க, படுத்து கிடந்து வேணாலும் தவம் பண்ணலாம். நமக்கு வேண்டியது என்னது? அந்த இடத்துல நினைவை வைக்கணும், உணர்வை வைக்கணும், அவ்வளோதானே. நீங்கள் எப்படி இருந்தாலும் கண்ணு ஷேப் மாறாதுல்லவா? முதுகு தண்டு நேராக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னால தானே நம்ம பொசிஷன்லாம் பார்க்கணும். எதுவுமே தேவையில்லை, கண்ணு தான். நீங்கள் படுத்தாலும் சரி, நிமிர்ந்தாலும் சரி, பறந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் கண்ணாக தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸும் வராது, அவ்வளோதானே. எப்படி வேணாலும் இருக்கும், நின்றும் இருந்தும் கிடந்தும் எப்படி வேணாலும் தவம் பண்ணலாம். புரியுதா? எந்த நேரம் வேணாலும் தவம் பண்ணலாம். என்ன வேணும்? ஒழுக்கம் முக்கியம், சைவ உணவு முக்கியம். அப்படி இருந்தால் தான் உங்கள் உடல் உங்களோடு ஒத்துழைக்கும். ஒழுக்கம் இல்லை, சைவ உணவு இல்லை அப்படின்னா, நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல எல்லாம் அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து நர்வஸில் குழப்பி விட்டுரும், கொலாப்ஸ், வேலை செய்யாது, பிரயோஜனமே இல்லை. யாராக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் இருந்தால் தான் ஞானம். கற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இங்கே எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது, யாருக்கும் கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. தவம் செய்தால் தான் ஞானம். உங்களுக்கு வயிறு பசி, நீங்கள் சாப்பிட்டா தானே உங்கள் பசி அடங்கும். வேறு என்ன சொல்லி என்ன பேசி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு அப்படி உங்கள் அம்மா சாப்பிட்டா உங்கள் வயிறு நிறையுமா? அவரவர் பசிக்கு அவரவர் தான் சாப்பிடணும். உங்கள் ஆத்மா கடை தேரணும்னா, நீங்கள் செய்த பாவ கர்மங்கள்லாம் தொலையணும்னா நீங்கள் தான் தவம் செய்யணும். உலகத்தில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. குரு வழிகாட்டுவார், துணையாக இருப்பார். நீங்கள் தான் தவம் செய்யணும். நீங்கள் தவம் செய்தால் தான் குருவுடைய கடாட்சம் கிடைக்கும். புரியுதா? வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. எங்கே வேணாலும் போய் உட்கார்ந்து தவம் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல், ஆஸ் இட் இஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இப்போ உங்கள் உலக வாழ்க்கை, உங்கள் ஃபேமிலி வாழ்க்கை, ஆஃபீஸ் வாழ்க்கை, தொழில், அது இது என்ன பண்ணீங்களோ அவ்வளோ பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது, ஒரு இடைஞ்சலும் கிடையாது. ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குது. 23 மணி நேரமும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். 1 ஹவர் இல்லை ஒரு ½ அன் ஹவர் இல்லை ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷமாவது தவம் செய்யுங்க. நீங்கள் 1 மணிக்கூர் செய்ய வேண்டிய தவம் மிச்சம் 23 மணிக்கூரே உங்களுக்கு நல்லாக்கி வச்சோம். உங்கள் ஆத்ம சக்தி பெருகும்போது, வில் பவர், உங்கள் சக்தி பெருகும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க. எங்கிருந்தோ ஏதோ வரக்கூடியதில்லை, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் தட்டி எழுப்புறீங்க. அது வெளியே வரும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் சொந்த பந்தம், குடும்பம் யார் வராங்களோ அவங்களும் நல்லா இருப்பாங்க. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த ஞானத்தை. தீட்சை வாங்கிறதுக்கு மட்டும் இங்கே வந்தால் போகிறோம். எவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுங்க. அதுதான் புண்ணியம். கோடியாக ஒருத்தனுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா வேஸ்ட். இந்த ஞானத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க, அவன் ஆத்மாவே கடை தேரும்டவா. அதான் கோடி புண்ணியம். 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு சாப்பாடு போடுறத விட ஒரு ஆத்மா கடை தேறதுக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுங்க, கோடி புண்ணியம். அந்த ஆன்மா எத்தனையோ பிறவி எடுத்து செத்து பிறந்து அவ்வளோ அவஸ்தைப்பட்டு இருக்கோம். அது கடை தேறதுக்கு நீங்கள் வழிகாட்டினீங்கன்னா அதான் பெரிய புண்ணியம். இறைவனுடைய அருள், சித்தர்களுடைய அருள் பெறதுக்கு என்ன பண்ணணும்னா, அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஞானத்தை சொல்லிக் கொடுக்கறது தான். இதில் எங்கள் ரகசியம் மறைப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் புக்கே அடித்து வெளியிட்ருக்கோம். இதில் நிறைய பேர் ரகசியம் சத்தியப்பிரமாணம் வாங்கி வெளியே சொல்லப்பட்டா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் முட்டாள்தனம், ஏமாத்துறது, ஊரை ஏமாத்துற வேலை. உண்மையை ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கலாமே. இறைவனை பற்றி நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாதானே தெரியும். மறைச்ச என்ன பிரயோஜனம் இல்லையா? ஒருத்தன் ஒரு விஷயத்தை மறைக்கிறான்னா என்ன பொருள் தெரியுமா? அவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தம், அது உண்மை இல்லைன்னு அர்த்தம், அதனால கேடு வருதுன்னு அர்த்தம். இறைவனை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். இறைவனை பற்றி சொல்லிக் கொடுத்தா யாராவது கெட்டு போவாங்களா? இறைவன் அடையிறதுக்கு தவம் செய்தால் யாராவது கெட்டு போவாங்களா? நல்லா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய அசுரனும் தவம் செய்தால் இறைவனுடைய வரங்களை பற்றி நல்லா இருப்பான். அப்படிதானே? நல்லா இருக்கிறதுக்கெல்லாம் வழி இது.
இதில் ரகசியம் மறைப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைச்சாதான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். முதல்ல புரியுதா? 4 பேர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைச்சா வரும், நீங்கள் நல்லா இருவீங்க. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். 4 ஆன்மா நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஏதாவது செய்தால் போகிறோம். அந்த 4 ஆன்மா நல்லா இருக்கணும்னு நீங்கள் செய்தீங்கல்லவா, இது சித்தர்களுக்கும் இறைவனுக்கும் தெரியுங்களவா, அவங்க உங்களுக்கு அருள் தருவாங்க. இந்த பிள்ளை 4 பேருக்கு வழிகாட்டு, நம்ம நல்லா இருக்கட்டுப்பா, அவங்களுடைய ஆசீர்வாதம் ஈஸியாக கிடைக்கும். இல்லாமல் நம்ம அவங்களுக்கு பூஜை பெரிய அது இது ஒன்றும் தேவையில்லை. பரோபகாரம், 4 ஆன்மா நல்லா இருக்கணும்னு நம்ம செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சி தான் அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். புரியுதா? வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? வேறு எதுவும் கேட்கணுமா?